ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான நோ எஸ்கேப் ரூம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அலெக்ஸ் மெர்கின் டைரக்ஷன்ல ஜெனி ராஸ், மார்க் கனீம், ஹம்சா ஹக் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 25 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். எஸ்கேப் ரூம் மூவிஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதுல இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய மேன்ஷன், அந்த மேன்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய அறைகள் இருக்கும். ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போனோம் அப்படின்னா ஒரு பசில் இருக்கும். அதை சால்வ் பண்ணாங்கன்னா தான் போக முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லயும் அவங்க சால்வ் பண்ணி அவங்களால வந்து கடைசியில் வெளியே வர முடிஞ்சதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய கான்செப்டாவுமே இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு எஸ்கேப் ரூமுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் போறாங்க. இவங்க அந்த எஸ்கேப் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரூம்லயும் அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன, அங்க இருக்கிற பிரச்சனைகளை ரிசால்வ் பண்ணி உயிரோடு திரும்ப வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துலாம். இந்த படம் முழுக்கவே இருக்கிற அந்த எஸ்கேப் ரூமுக்கான ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராப்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஈரி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்க ஒவ்வொரு ரூம்லயும் ஃபேஸ் பண்ற அந்த சேலஞ்சஸும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா நிறைய கோரி சீக்வன்சஸ்லாம் இருக்கும். நீங்க ஒரு கோரி ஹாரர் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. நீங்க ஒரு லைட்டர் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஸ்கிப் பண்றீங்க. இந்த படத்துல ரிவென்ஸை சம பண்ணி ஒரு டீசென்டான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடுமே கொடுத்திருப்பாங்க. படத்துடைய டியூரேஷனே பாத்தீங்கன்னா 1 hour 25 minutes தான் இருக்கும். ஒரு குயிக் வாட்சாவே நீங்க பார்த்து முடிச்சிடலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான கேஸ்டிங்குமே பாத்தீங்கன்னா பெருசா வந்து சரியா பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல டாட்டரா ஒருத்தவங்க வந்து கேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது அப்பாவா இருக்கிறவருக்கு ரொம்ப வந்து ஓல்டான ஒரு டாக்டர் மாதிரி போட்டிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் தரும். பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே இதான் நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ஸ்கிரீன் பிளேவுமே இருக்கும். இந்த படத்துல இந்த எஸ்கேப் ரூம்லாம் எதுக்கு வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு பேக் ஸ்டோரியே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா பெருசா நம்மளுக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகல. இந்த படத்துடைய ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் ரிட்டன் ஸ்கிரிப்டா தான் இருக்கும். அது ஜஸ்ட் வந்து ஓடிடி படத்துக்காக சுத்தி கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு தரும். உங்களுக்கு பயன்படுத்துற மாதிரியான ஜம்ப் ஸ்கேர்ஸ் இந்த படத்துல பெருசா இல்ல. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல மைல்ட் அலர்ட் பிளட் வயலன்ஸும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. நோ எஸ்கேப் ரூம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.